Hello friends, welcome to AnikDiya kitchen. இன்னைக்கு நாம பார்க்க போறது ட்ரீம் கேக் 5-in-1 டாட் கேக். இது 5 லேயர் கொண்ட ஒரு கேக். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் லேயர் நான் கேக் செய்ய போறேன். 3 முட்டை எடுத்துர்க்கேன் மிக்ஸி ஜார்ல. ஒரு 1/2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஹை ஸ்பீட்ல 5 minutes blend பண்ணி எடுத்துட்டு வரலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துர்க்கேன். 1/2 கப் all-purpose flour, maida, 3 tablespoon cocoa powder, 1 teaspoon baking powder, 1/2 teaspoon baking soda, pinch of salt. இதை நல்லா நம்ம சலிச்சு எடுத்துக்கணும். கட்டி இல்லாமல் இருக்கிறதுக்காக இப்படி சலிச்சு எடுத்துக்கணும். நம்ம சலிச்சாச்சு. இப்போ அந்த முட்டையும் சுகரையும் போட்டு நம்ம மிக்ஸியில் அடித்தோம் இல்லையா, இதை வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கட்டி இல்லாத மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாக ஆகிற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பேக் பண்ணுற டின்னில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 180 டிகிரியில் ஒரு 40 minutes வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ டார்க் சாக்லேட் 200 கிராம் எடுத்துருக்கேன். செகண்ட் லேயர் சாக்லேட் கனாஸ் பண்ணுறதுக்காக. இப்போ குக்கிங் க்ரீம் 100 கிராம் வந்து நான் ஹீட் பண்ணி இந்த டார்க் சாக்லேட் கூட ஆட் பண்ணிக்க போகிறேன். இதோட ஹீட்லேயே வந்து இந்த டார்க் சாக்லேட் ஃபுல்லாக மெல்ட் ஆயிரும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த டார்க் சாக்லேட் ஃபுல்லாக மெல்ட் ஆகி க்ரீமோடு மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு சில்கியான ஸ்ட்ரக்சராக சூப்பரான கனாஸ் ரெடி ஆயிரும். ஒரு 1 டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்குவாங்க மிக்ஸ் பண்ணும்போது. பார்த்தீங்களா சூப்பராக கனாஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக விப்பிங் க்ரீம் பண்ணிக்கலாம். தேர்ட் லேயர் நான் ஒரு 1 கப் விப்பிங் க்ரீமை பவுலில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பவுலை வந்து நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக க்ரீம் ஆகும். இப்போ வந்து நான் பீட் பண்ணிக்கிறேன். ஹை ஸ்பீட் வச்சு நான் ஒரு 5 minutes பீட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஒரு 1/2 கப் சுகர் பவுட்ரு சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இப்போ நல்லா பீட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நம்மளோட க்ரீம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து அந்த சாக்லேட் கனாஸ் செஞ்சேன் இல்லையா, அதுலேருந்து ஒரு கொஞ்சமாக ஒரு 1/2 கப் கனாஸ் வந்து இந்த க்ரீம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மறுபடியும் நம்ம விஸ்க் வச்சு நல்லா விஸ்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5 minutes மறுபடியும் விஸ்க் பண்ணால் ஃபுல்லாக நல்லா ரெடி ஆயிரும். நம்மளோட சாக்லேட் விப்பிங் க்ரீம் ரெடி ஆயாச்சு. இப்போ ரிமைனிங் இருந்த அந்த சாக்லேட் கனாஸில் நான் வந்து பாதாமை வந்து மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நம்மளோட கேக்கும் நல்லா ரெடி ஆயாச்சு. இதை வந்து இப்படி கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக 4th லேயருக்காக நான் வந்து 200 கிராம் சாக்லேட்டை வந்து எடுத்துருக்கேன். இதை வந்து நான் மெல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ அசம்பிள் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் லேயர் கேக் வச்சுருக்கேன். இதுக்கு மேலே நம்ம வந்து இந்த கேக்கோட சோக் பண்ணுறதுக்காக காஃபி ஆட் பண்ணிக்கிறேன். செகண்ட் லேயர் விப்பிங் க்ரீம், சாக்லேட் விப்பிங் க்ரீமை இந்த கேக்கு ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். கரெக்டாக நம்ம இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ தேர்ட் லேயர் சாக்லேட் கனாஸ் வித் ஆல்மண்ட் நம்ம பண்ணோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கிறேன். மேலே போட்டு எல்லா பக்கமும் ஈவனாக ஆகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவருக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோம்னா இந்த கணேஷ்லாம் நல்லா செட் ஆகிக்கும் நமக்கு மேலே. 1/2 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ 4th லேயர் சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதை வந்து ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட நம்ம வந்து மேலே ஆட் பண்ணிக்கலாம் 4th லேயருக்கு. இப்போ வந்து இதை நம்ம ஈவனாக எல்லா பக்கமும் படுற மாதிரி ஸ்லோவாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இந்த சாக்லேட் வந்து கொஞ்சம் ஹீட்டாக இருக்கிறனால கீழே இருக்க க்ரீமெல்லாம் வந்து நமக்கு மெல்ட் ஆயிரும். அதனால் வந்து ஸ்லோவாக எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம ஒரு தின் லேயராக ஃபுல்லாக எல்லா பக்கம் படுற மாதிரி இந்த சாக்லேட்டை போட்டுக்கலாம். போட்டாச்சு பாருங்கள். இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் லேயர் 5th லேயராக வந்து கொக்கோ பவுடரை மேலே இப்படி தூவி விட்டுக்கலாம்.
எல்லா பக்கமும் ஈவனாக படுற மாதிரி நம்ம தூவி விட்டு ஒரு ½ அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்தால் நம்மளோட ட்ரீம் கேக் ரெடி. அவ்வளோதாங்க, நம்மளோட ட்ரீம் கேக் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயாச்சு. இதை வந்து டின்னில் தான் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. எங்கிட்ட அவ்வளோ பெரிய டின் இல்லைங்கிறனால நான் கொஞ்சமாக டின்லையும் இந்த மாதிரி பவுலில் நான் பண்ணியிருக்கேன். இது இப்படி ஸ்பூன் வச்சு பிரேக் பண்ணாலே உங்களுக்கு நல்லா பிரேக் ஆயிரும். இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 5 லேயர் கொண்ட 5-in-1 டாட் கேக், ட்ரீம் கேக். கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான கேக் இது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ், பாய்.